அமெரிக்க கனவு இனி ஜெர்மனி கனவாக மாறப்போகுதா? இந்திய மாணவர்கள் அமெரிக்காவை தவிர்த்து கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா என ரூட்டை மாத்தியதால் அமெரிக்காவுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த கோடையில அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு போற இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 50% குறைஞ்சிருக்கு. இது அமெரிக்க உயர்கல்வித்துறை இதுவரை பார்க்காத பெரிய சரிவு. விசா கிடைக்கிறதுல சிக்கல், நேர்காணல் நியமனங்கள்ல தாமதம், சமூக வலைத்தளங்களை சோதிக்கிறதுன்னு விசா கட்டுப்பாடுகள் ரொம்பவே கடுமையாக இருக்கு. இது மட்டுமல்லாம பாதுகாப்பு குறித்த அச்சமும் மாணவர்களிடையே அதிகரிச்சிருக்கு. விசா மறுப்பு, விமான நிலையத்திலேயே கைதுன்னு பல சம்பவங்கள் மாணவர்களின் மன உளைச்சலை அதிகப்படுத்தியிருக்கு. அதனால அமெரிக்காவை விட்டுட்டு இப்ப ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா பக்கம் இந்திய மாணவர்கள் கவனத்தை திருப்பிட்டாங்க. அதிலும் 2019 இருந்து ஜெர்மனிக்கு படிக்க போற மாணவர்கள் எண்ணிக்கை 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. இதனால அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு ஆண்டுக்கு $7 பில்லியன் வரை வருவாய் இழப்பு ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய மாணவர்கள் வெறும் படிக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சொத்து. இப்போ இந்திய மாணவர்களின் புதிய தேர்வு சரியானதா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.